ஹாய்! இன்னைக்கு டே 5:15க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நேத்தே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் எந்த ப்ரிப்பரேஷனும் வேலையும் பார்க்கல. காலையில தான் பார்த்தேன். டிமார்ட்ல ரீசெண்டா இந்த கடாய் தான் வாங்கினேன். 22 சென்டிமீட்டர் காம்பாக்டா 3-4 பேருக்கு சமைக்கலாம். டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் ஊத்தி ஃப்ரை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு வாங்கினேன். ஆல்ரெடி இது மாதிரி பெரிய பேன் என்கிட்ட இருக்கு. அதனால தான் அது நல்லா இருக்குன்னு இது சின்ன சைஸ்ல ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நாட்டுக்கோழிக்கு நான் ஃப்ரை பண்ணிட்டேன். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இதை நல்லா சூடு ஆறுனதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிற வேண்டியதுதான். குக்கர்ல ஆயில், சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி ஸ்மெல் வருதுன்றீங்க இல்லையா? ஸோ கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஸ்மெல் இருக்காது. தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போதே சேர்க்க மறந்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிலே ஃப்ரை ஆகிற மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக அரைச்ச மசாலா தண்ணியெல்லாம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கம்மியாக தான் சேர்த்தேன். சூப்பராக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. அம்மா அப்பா ஊர்லேருந்து வரும்போதே கூட்டிகிட்டு தான் வந்திருந்தோம். அதனால அவங்க ஒரு நாளே ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னதுனால இன்னைக்கு காலையிலே ரெடி பண்ணியாச்சு. சஷு ஸ்கூலில் நான்வெஜ் அலோடு இல்லை. குழம்பு மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ வீக் 4 லஞ்ச் தான்.